குட் மார்னிங். இன்றைக்குள்ள ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சொல்கிறேன். நான் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே அதோட ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, லஞ்சோட வீடியோஸும் இருக்குது. இது சோளம் சிவப்பரிசி போட்ட தோசை. இதிலிருந்து நிறைய நார் சத்து நமக்கு கிடைக்கும். இது ஜீரண சக்தி அதிகரிக்கும், பிளட் சுகரை கம்மி பண்ணும். இது நாட்டுக்கோழி முட்டை. இதில் ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின் B12 இருக்குது. இது பாடி பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வெங்காய சட்னி. இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற சல்ஃபர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். இது பயிறு, பட்டாணி, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு 3 ஊற வச்சு வேக வச்சது. இதில் நிறைய நார் சத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இது கூடவே கொஞ்சம் பப்பாளி. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது. இது ஜீரண சக்தியை அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். நீங்கள் பார்லர்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃபேஷியல் எல்லாம் சொல்கிறாங்களா, பப்பாயா ஃபேஷியல். அது 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 எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறாங்க. நம்ம இது இன்டேக் பண்ணி சாப்பிடும்போது நம்ம உள்ளேருந்தே இந்த க்ளோ வர்றது தெரியும். ஸ்கின் நல்லா ஷைனிங் ஆகிறது நம்ம கண்கூட பார்க்கலாம், நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால். இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் பப்பாயா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.